ஹலோ ஹலோ ஹலோ. நிகழ்ச்சியின் துவக்கமாக கருத்துமிக்க பாடல்களை தன் இனிமையான குரலால் பாடி அனைவரையும் மகிழ்விக்க அபேகா பொருளாளர் திரு சிதம்பர ஈஸ்வரன் அவர்களை அழைக்கிறோம். புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயம்மா எழுந்து வந்த அம்பேத்காரு. பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயம்மா எழுந்து வந்த அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் பொருள் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சமத்துவப்பு மலர சட்டம் படித்தவர், சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவர். சமத்துவப்பு மலர சட்டம் படித்தவர், சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவர். ஆரியமுள் புதர அதனால் எரிச்சாரு, அடிமையின் சங்கிலிய அடிச்சு உடைச்சாரு. ஏழை உரிமை மீட்டெடுக்க வெறும் இடி போல வந்தவர். பிறப்பு வளர்ப்பு வேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமா எழுந்து வந்த அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சேரி சனம் உயர சேவகனா வந்தவர், சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் பல செஞ்சவர். சேரி சரம் உயர சேவகனா வந்தவர், சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் பல செஞ்சவர். தீண்டாமை பாவம் கண்டு சிறந்து எழுந்தாரு, ஆண்டையின் ஆதிக்கத்தை நொறுக்கி எரிச்சாரு. இந்துத்துவத்தின் இருள் எரிக்க ஒரு எரிமலையாய் வந்தாரு. பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமா எழுந்து வந்த அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு, சீறி வெடிச்சா நாடு தாங்காது இன்னாரு. சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு, சீறி வெடிச்சா நாடு தாங்காது இன்னாரு. இந்து மத வர்ணத்தை எட்டி உதைச்சாரு, இந்து மத வர்ணத்தை எட்டி உதைச்சாரு. எல்லாரும் சமமுன்னு எடுத்து உரைச்சாரு. நம்ம வாழ்க்கை இங்கு ஒளிர நல்ல விளக்கேத்தி வச்சாரு. பிறப்பு வளர்ப்பு பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமா எழுந்து வந்த அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? அவரு நம்ம அம்பேத்காரு. நன்றி. பூவுலகில் மனித பிறவி, புதுமையான இசைக்கருவி. பூவுலகில் மனித பிறவி, புதுமையான இசைக்கருவி. பிறப்பிலே சாதி பிரிவை பிரித்தவனோ அறிவின் எதிரி. பிறப்பிலே ஜாதி பிரிவை பிரித்தவனோ அறிவின் எதிரி. புத்தம் தானே ஒற்றுமை பூக்கள், அனைவரும் ஒரு தாய் மக்கள். பூவுலகில் மனித பிறவி, புதுமையான இசைக்கருவி. பிறப்பிலே ஜாதி பிரிவை பிரித்தவனோ அறிவின் எதிரி. புத்தம் தானே ஒற்றுமை பூக்கள், அனைவரும் ஒரு தாய் மக்கள். ஆண்டவனை அசலாய் வச்சு ஆண்டவனை அசலாய் வச்சு
மாண்டவனுக்கு உணவை வச்சு சொர்க்கத்துக்கு தொடர்பு உள்ளவனாய் ஏமாத்துறான் கள்ளத்தனமாய். ஆண்டவனை அசலாய் வச்சு மாண்டவனுக்கு உணவை வச்சு சொர்க்கத்துக்கு தொடர்பு உள்ளவனாய் ஏமாத்துறான் கள்ளத்தனமாய். ஏமாந்தது போதும் திராவிடா, எதிர்த்து நீ மாற்றம் காணடா. பூவுலகில் மனித பிறவி புதுமையான இசைக்கருவி, பாமரனை பதவியில் அமர்த்த சட்டங்களை தந்த அம்பேத்கர். அசந்தவனை தட்டி எழுப்பி புத்தந்தானே, அசந்தவனை தட்டி எழுப்பி பகுத்தறிவை தந்த ஜெய்பீம். புத்தம்தானே ஒற்றுமை பூக்கள், அனைவரும் ஒரு தாய் மக்கள். அண்ணல் அம்பேத்கரின் புகழ் என்றும் ஓங்குக. யாரின் எரிமலைதான் மனு தர்ம ஆணி வேற அசைக்குதுங்க. பெரியாரின் எரிமலைதான் மனு தர்ம ஆணி வேற அசைக்குதுங்க. டாக்டராக சமஸ்கிருதம் வேண்டாம்னு ஒதுக்குனதே போராடித்தான். டாக்டராக சமஸ்கிருதம் வேண்டாம்னு ஒதுக்குனதே போராடித்தான். பெரியாரின் எரிமலைதான் மனு தர்ம ஆணி வேற அசைக்குதுங்க. கல்லான கடவுள் அதை நம்மோடு இணைச்சான், கல்லான கடவுள் அதை நம்மோடு இணைச்சான். மனிதருக்குள்ளே பல சாதிய பிரிச்சான். பெரியாரின் எரிமலைதான் மண்டையில் உச்சி குடுமி தோளு மேலே பூநூல். புதிய கல்வி கொள்கை தலித்துக்கு கல்வி மறுப்பு. மோடி பாஜகவை அடித்து விரட்ட வேணும். பெண்ணுரிமை காக்க பெரியாரின் துணை வேணும். பெண்ணுரிமை காக்க பெரியாரின் அறிவுறவை வேணும். விடுதலை பெற வேண்டும் உயர்வோடு அமைப்பாய் திரளு திமிரோடு. விடுதலை பெற வேண்டும் உணர்வோடு அமைப்பாய் திரளு திமிரோடு. அடமுன்னவனே மூத்தவனே இது உன்னுடைய நாடு. பெரியாரின் எரிமலைதான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்திய குடியரசு சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நாம் சுதந்திரமடைந்த போது அந்த சுதந்திரம் நிலையானதா என்றால் அந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கவில்லை. காரணம், சுதந்திரத்திற்கு பிறகு நாம் குடியரசு அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை பிரிட்டிஷாரினுடைய அந்த சட்டத்திட்டங்களின்படி தான் நாம் நம்முடைய நடைமுறை சட்டங்கள் இருந்தது. அதைத்தான் நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம். முழுமையாக நாம் சுதந்திரம் பெற்றோம் என்றால் அது குடியரசு தினம் அன்றுதான். அது என்றைக்கு நடைமுறைக்கு வந்ததோ அன்றுதான் நாம் முழுமையான சுதந்திரம் பெற்றோம். அது போன்ற இந்த நிகழ்வுகளை நாம் அப்பேக்கா பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக சுதந்திர தினத்தை கூட நாங்கள் கொண்டாடாமல் இந்த குடியரசு தினத்தை நாங்கள் சிறப்பாக பலமுறை எங்கள் அமர்வின் சார்பாக கருத்தரங்கம் நிகழ்த்தியிருக்கிறோம். இது எங்களது 110வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் அப்பேக்கா பண்பாட்டு இயக்கத்தின் ஆணிவேர் சகோதரர் ஜெயராமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அப்பேக்கா பண்பாட்டு இயக்க நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் பல பணிகளில் இருந்தாலும் எங்களுடைய இந்த அப்பேக்கா பண்பாட்டு இயக்க நிகழ்ச்சிகளை அதனை எந்தெந்த வழிகளில் செய்ய வேண்டும், ஒரு போஸ்டர் அடிக்கிறனாலும் சரி, அதனுடைய
அந்த அது சம்பந்தப்பட்ட பணிகள் எல்லாமே தான் அபேக்கா பண்பாட்டு தாமு ஏகாசாவில் மாவட்ட தலைவராக இருந்தாலும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற, இந்த கூட்டம் உள்ள அனைத்து கூட்டங்களிலுமே சிறப்பாக நடைபெறப்படுவதற்கு அரும்பாடுபட்டு பணியாற்றி கொண்டு இங்கு தொடக்க உரை நிகழ்த்தவிருக்கிற ராசி பன்னீர்செல்வன் சார் அவர்களையும் தடைகள் பல கடந்து தான் கொண்டுள்ள கொள்கையில் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு சிறை சென்று சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இந்த மக்களுக்கான பணிகளை செய்ததற்காகவும், அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற தலைவரின் கருத்தியல்களை பேசியதற்காகவும் 2 வருடங்களுக்கு மேலாக சிறை சென்று வந்த பிறகும் தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக நம்மிடையே எடுத்துரைத்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலக நாடுகளிலும் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை ஆற்றிக்கொண்டு இருக்கிற எங்களுடைய இந்த நிகழ்விற்கு 2வது முறையாக எங்கள் அபேக்கா பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக வந்து எங்களுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற மருத்துவர் தாயப்பன் அழகிரிசாமி அவர்களையும், எழுச்சி பாடலை பாடி இங்கே எங்களுக்கு எழுச்சியூட்டியுள்ள எங்களுடைய இன்னிசை இளவல் சிதம்பர ஈஸ்வரன் அவர்களையும், நன்றியுரை வழங்கவிருக்கிற திருமதி புவனேஸ்வரி, எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் புவனேஸ்வரி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மீண்டும் உங்களுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான சிந்தனைகளும் மக்களுக்கு உருவாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அபேக்கா நிறுவனர் தலைவர் மருத்துவர் நா. ஜெயராமன் அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கின்றோம். மக்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவரை வைத்து பேசினால் இந்த உரை மிகச்சரியாக உலக மக்களுக்கு இதற்கு பிறகாவது 1949 நவம்பர் 25க்கு பிறகாவது, இன்றைக்கு 2026க்கு பிறகு இந்த உரை என்பது உலக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை அபேக்கா பண்பாட்டு இயக்கம் தன்னுடைய கடமையாக எடுத்து அதனுடைய முதல் அடிப்படையாக, முதல் வேலையாக, முதல் முறையாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தாயப்பன் அவர்கள்ட்ட நான் இப்போ கேட்டேன், இந்த தலைப்பில் இந்த சப்ஜெக்ட் குறித்து இதற்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இல்லை, யாரும் எங்கும் பேசப்படவில்லை என்றார். எனவே அப்படி ஒரு உரையை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அது உலகம் முழுவதும் மீடியா மூலமாக செல்ல வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை நவம்பர் 29, 2025 அமெரிக்காவில் நான் யோசித்து கொண்டிருந்தேன். அதை இன்று செயல்படுத்தி இருக்கின்றேன். அது இன்றைக்கு நிஜப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயப்பன் வழியாக டாக்டர் அம்பேத்கரின் உரை உலகத்திற்கு மறுபடியும் ஒரு தடவை கொண்டு செல்லப்படவிருக்கிறது என்பதை கூறி இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அபேக்கா பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் என்ற இடத்திலிருந்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ஜெயராமன் அவர்களுடைய முயற்சியால் நடைபெறுகிற 167வது கூட்டம் இது. இங்கே அந்த ஸ்லைடில் 110வது நிகழ்வு என்று போடப்பட்டிருக்கிறது. அபேகா பண்பாட்டு இயக்கம் 2008 ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த கவுண்டு தொடங்குகிறது. இந்த 110 என்கிற அந்த எண்ணிக்கை 2008ஆம் வருடத்திலிருந்து தொடங்குகிறது. அதற்கு முன்னால் கலை அறிவியல் மன்றம் என்ற பெயரிலே மருத்துவர் அவர்கள் 57 கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இரண்டையும் சேர்த்து 167வது கூட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலும் வணங்குவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தில் அரங்கத்திலும் மேடையிலும் நிறைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் நான் பார்க்கிறேன். அவர்களை வணங்கி, குறிப்பாக முக்கியமாக என் தாய் திருநாட்டை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். தாய் திருநாட்டை வணங்குதல் என்பது சம்பிரதாயபூர்வமானது அல்ல. அம்பேத்கர் வழிவந்த ஒரு வாசகனுக்கு
அது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த அவை அறியும் என்ற அடிப்படையிலே தாய் திருநாட்டை வணங்கி ஆரம்பிக்கிறேன். இந்தியா ஒரு பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை, பல்வேறுபட்ட மொழிகளை, பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை, பல்வேறுபட்ட இன வரைவியல்களை கொண்ட நாடு. இப்படி நிறைய பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு தத்துவார்த்தங்கள், பல்வேறு உடை பழக்கங்கள், உணவு பழக்கங்கள், பல்வேறு தட்பவெட்ப நிலைகள், பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலேயே இதற்கு சமமாக இந்த பன்மைத்துவம் கொண்ட நாடு இன்னொன்று இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இந்தியாவினுடைய சிறந்த ஒரு சிறப்பம்சமே இந்த ப்ளூரலிசம் தான், இந்த பன்மைத்துவம் என்று சொல்லக்கூடிய பண்பு தான். இந்த பன்மைத்துவத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆரம்பித்து தொடர்ந்து பல்வேறு முனைகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதை நாம் அறிவோம், படித்து அறிகிறோம், கேட்டு அறிகிறோம், செயல்பாடுகளில் ஈடுபட்டு அறிகிறோம். என்றாலும் நாம் அது எதிர்வினையாக ஆற்ற வேண்டிய கடமைகள் நாம் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே தான் இந்த மாதிரியான கருத்தரங்கங்களையும் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, மருத்துவர் தலைமையுரையிலே சொன்னது போல நவம்பர் 25, 1949 அன்று ஒரு முக்கியமான நாள். 1909 நவம்பர் 26 அரசியல் சட்டம் ஏற்பளிப்பு செய்யப்பட்ட நாள், ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள். அதற்கு முதல் நாள் கடைசிக்கு முதலாக, இறுதி உரைக்கு முதல் உரையாக, இறுதி உரை யார் பேசுவார் என்று நமக்கெல்லாம் தெரியும். அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத் பேசுவார், அது அறிந்தது, அவர்தான் பேசினார். அவருக்கு முன்னால் ஒரு மிகுந்த பெரிய நிறைவுரை போல ஆற்றிய ஒரு உரை தான் அம்பேத்கருடைய உரை. அதைத்தான் நமது தலைவர் அவர்கள் இங்கு மிக சிறப்பாக இங்கே விளக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த உரையை மையமாக கொண்டு தான் எனது இந்த தொடக்க உரையையும் நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். மிகப்பெரிய சம்பிரதாயபூர்வமாகலாம் அவர் ஆரம்பிக்கவில்லை. எடுத்தவுடனேயே அந்த உரையிலே அவர் சொன்னது என்னவென்றால், அவர் மனதிலே புண்பட்டு கிடந்த அல்லது மிகுந்த மன சங்கடத்திற்கு உள்ளான சில விஷயங்களைத்தான் ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அந்த அரசியல் சாசன தயாரிப்பு பணிகள் சென்று கொண்டிருக்கிற போது ஆர்கே லக்ஷ்மண் என்கிற ஓவியர் பிரபலமான பத்திரிகைகளில் எழுதி வெளிவந்த ஒரு ஓவியம் என்னவென்றால், ஒரு ஆமையில் அம்பேத்கர் உட்கார்ந்திருப்பார், முதுகில் ஆமை முதுகில் அம்பேத்கர் உட்கார்ந்திருப்பார். ஆமையில் ஒரு கயிறை கட்டி கையில் ஒரு சாட்டையை வைத்துக்கொண்டு நேர் அடித்து கொண்டிருப்பார். எனக்கு தெரிந்து உலகத்தின் மட்டமான கேலி சித்திரங்களில் முதல் மதிப்பெண் கொடுக்க வேண்டுமென்றால் இதற்கு தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மக்களின் வரிப்பணத்தில் ரொம்ப தாமதமாக அரசியல் சட்டத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமை வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். அது அம்பேத்கரையும் உட்கார வைத்துக்கொண்டு, ஆமையின் முதுகில் அம்பேத்கரை உட்கார வைத்துக்கொண்டு நேரு சாட்டையை சொடுக்கி கொண்டிருப்பது போல ஒரு படத்தை ஆர்கே லட்சுமணனால் போட முடிந்தது என்றால், அதை பிரசுரிக்க பத்திரிகைகள் இருந்தன என்றால், அதெல்லாம் நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று பேச உள்ளே நுழைவோமானால் அது நிறைய வேறு இடங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லும். அதற்கு பதிலாகத்தான் தனது உரையை முதல் பாராவிலே அவர் ஆரம்பிக்கிறார். நண்பர்களே, இந்த அரசியல் நிலைய சபை 1946 வருடம் டிசம்பர் 9 கூடியதிலிருந்து இன்று வரை 2 வருடங்கள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆகியிருக்கிறது. நீங்கள் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸில் எக்ஸாம் எழுத போனால் 2 வருடம் 11 மாதம் 18 நாள்னு எழுதணும். ஏன்னா அடுத்த நாள் தான் அடாப்ட் ஆகுது, நவம்பர் 26 தான் அடாப்ட் ஆகுது. அம்பேத்கர் பேசுகிற போது 17 நாள் அழகாக சொல்கிறார். 2 வருடம் 11 மாதம் 17 நாள் ஆகிறது. இந்த காலகட்டத்தில் 11 அமர்வுகள் நடந்திருக்கிறது. 6 அமர்வுகள், அது சிறுபான்மை குழுவாக இருக்கட்டும், அரசியல் குழுவாக இருக்கட்டும், அடிப்படை உரிமைகள் குழுவாக இருக்கட்டும், அதனுடைய விவாதங்களாக இருக்கட்டும், இப்படி 6 குழுக்களின் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. பிறகு அரசியல் சாசனத்துடைய வரைவு தயாரிக்கப்பட்ட பிறகு அது 5 அமர்வுகளாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 11 அமர்வுகள் இங்கு நடந்திருக்கிறது. அதற்கு ஏறத்தாழ 200 நெருங்கிய நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேல் வரைவு சாசனம் 8 மாதங்களுக்கு மேலாக இந்திய மாநிலங்கள் முழுக்க சுற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது.
இவற்றையெல்லாம் கழித்து பார்த்தால் நாங்கள் உட்கார்ந்து வேலை செய்த நாட்கள் 141 நாட்கள் மட்டுமே என்று அந்த குறையிலே அவர் பதிவு செய்கிறார். எவ்வளவு ஒரு மனவேதனைப்பட்டிருந்தால் ரொம்ப பெரிய டேட்டாவாக அவர் அதை முதலாக அந்த பேருரையிலே அவரை வைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சும்மாலாம் சொல்லலை. அமெரிக்கா 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது, கனடா 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் எடுத்துக்கொண்டது, ஆஸ்திரேலியா 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது, தென்னாப்பிரிக்கா 1 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவையெல்லாம் நமது பாதி அளவு கூட இல்லை. நமது அளவு இருக்கிறது இல்லையா, உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் சாசனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய பாதி அளவு கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய அரசியல் சாசனத்தினுடைய மொத்த அத்தியாயங்களே 7 தான் இன்று வரை. அவர்களே 4 மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் நாம் வெறும் 141 நாள்களை மட்டுமே எடுத்துக்கொண்டோம் என்று அந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். அதிலே வந்த எதிர்வினைகளை முதலில் சொல்கிறார். யாரெல்லாம் குறை கூறினார்கள் என்பதை முதலில் சொல்கிறார். யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள், யாரெல்லாம் நன்றியோடு தனது நன்றியை யாருக்கு சொல்ல வேண்டும் என்கிற வட்டியலெல்லாம் அவர் சொல்கிறார். திரும்ப திரும்ப அவர் சொல்வது, என்னை விட மிக மூத்த திறமையான உயர்ந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்ற கிருஷ்ணமாச்சாரி போன்ற அறிஞர்களெல்லாம் இருக்கிற போது என்னை வரைவு குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தார்களே, வரைவு குழுவுக்குள் முதலில் தேர்ந்தெடுத்தார்கள், பிறகு தலைவராக தேர்ந்தெடுத்தார்களே, அதற்காக நான் இந்திய திருநாட்டிற்கும் சேவை செய்ய கிடைத்த இந்த பாக்கியத்திற்கு, இந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று ஒரு 5-6 இடத்துல சொல்லுவார். அந்த உரையில் 5-6 இடத்துல சொல்லுவார். இதைத்தான் நாம் அந்த நன்றி அறிதல் என்று சொல்கிறோம். இப்படி நிறைய நன்றிகள், என்னென்ன ஆதாரங்கள் கிடைத்தது, எப்படியெல்லாம் வேலை பார்த்தோம். எஸ்என் முகர்ஜி என்ற ஒரு தலைமை வரைவாளர், அவர் இரவில் தூங்கினதான் எனக்கு யாபமே இல்லைங்கிறார் அம்பேத்கர். எஸ்என் முகர்ஜி தலைமை வரைவாளர் நடுநிசைக்கு மேலாக பணி செய்து இந்த சாத்தியத்தை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சட்ட அமைப்பினுடைய சாத்தியத்தை அவர்தான் உருவாக்கியிருக்கிறார் என்று அவருக்கு நன்றி செலுத்துகிறார். இப்படி அவருடைய பட்டியல் மிக நீண்ட பட்டியல். ஒரு மிகப்பெரிய நன்றியுரை போலத்தான் அது ஆரம்பிக்கிறது. அதுதானே முறை. ஒரு அரசியல் சாசனம் சமர்ப்பிக்கப்படும் போது இந்த அரசியல் சாசனத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறது தானே முறை. யார் யாரெல்லாம் அதுக்கு உதவி செய்தார்கள், யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள், யார் யார் வழிகாட்டுதல் செய்தார்கள், எப்படி PN ராவ் இதற்கு மூல ஆவணத்தை தயாரித்து கொடுத்தார், அவருக்கு பாதி அளவு நன்றி சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிகிட்டே வந்து நாம் எதிர்பார்ப்பது போலவே, ஆக இந்த இடத்தில் நான் இந்த உரையை முடிக்க வேண்டும், நாம் எதிர்பார்க்குற அதே இடத்துல அவர் முடிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. அந்த இடத்துல இருந்தால் இப்போ தலைமை உரையாற்றிய டாக்டர் சொன்னாங்களே மிகச்சிறந்த உரைன்னு, அந்த இடத்துல இருந்தால் அது ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்தால் அது மிகச்சிறந்த உரையாக மாறுகிறது. அதற்கு முன்னால் அது சம்பிரதாயபூர்வமான ஒரு வரைவு குழுவின் தலைவர் என்ன பேச வேண்டுமோ அதை பேசிய ஒரு சராசரி உரையாகத்தான் அது வரைக்கும் வருகிறது. அந்த இடத்துல தான் மாறுது. என்ன மாறுதுன்னா, நண்பர்களே, இந்த இடத்திலே நான் அது உரையை முடிக்க வேண்டும் என்றாலும் என் மனம் ஒப்பவில்லை. 1950 ஜனவரி 26 அன்று இந்தியா ஒரு பூரண சுதந்திர நாடாக மலரப்போகிறது. முழுசாக கேட்காம நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கரவொலி எழுப்புகிறார்கள், பலத்த கரவொலி. ஏன்னா என்ன சொல்கிறாரு, 1950ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் நாள் நமது நாடு ஒரு முழுமையடைந்த சுதந்திர நாடாக மலர இருக்கிறது. உடனே பலத்த கரவொலி இருப்பார். உங்கள் கரவொலிக்காக நான் இதை சொல்லவில்லை. அந்த அடைந்த முழுமையான சுதந்திரம் காப்பாற்றப்படுமா, மீண்டும் நாம் இழந்து போவோமா என்ற கவலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இடத்துல தான் அது மிகச்சிறந்த உரையாக டேர்ன் ஆகுது. உள்ளத்திலே இருக்கிற அந்த உணர்வுகளை ஒரு அறிவின் நேர்மையோடு யார் பேசுவா, அப்படி மிகச்சிறந்த அரசியல் சாசனத்தை எழுதி விட்டார் என்று எல்லா பத்திரிகையாளர்களும் அறிஞர்களும் உலகங்களும் போற்றி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தருணம் அது. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் உலகம் முழுக்க அடுத்த நாள் செய்தி போகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கவலையோடு இருக்கிறேன், இந்த சுதந்திரத்தை நாம் இழந்து விடுவோமா என்ற கவலையோடு இருக்கிறேன். முகமது பின் காசிம் சிந்து மாகாணத்தில் படையெடுத்து வருகிற போது தாகர் மன்னன் அவனுடைய தாகர் மன்னனை எதிர்த்து படையெடுத்து வர சொல்லி அவருடைய படைத்தலைவர்கள் முகமது பின் காசிமிடம் கையூட்டு வாங்கினார்களே, அந்த சொந்த துரோகம் மீண்டும் நடக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன்.
முகமது கோரியை வாருங்கள் வாருங்கள் என்று வரவழைத்து ஜெய்சந்த் படையெடுக்க சொன்னானே, பிருத்திவிராஜன் மீது படையெடுக்கவும் அவர் மீது போர் தொடுக்கவும் உதவி செய்தானே, சோழங்கி அரசர்களுடைய உதவியை வாங்கி வாரி கொடுத்தானே, அது மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். சீக்கிய ஆட்சியாளர்களை பிரிட்டிஷ் அரசு நசுக்கிய போது சீக்கிய தளபதி கலாம் சிங் வாயை மூடிக்கொண்டு இருந்தாரே, அப்படி இந்த நாட்டில் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நடந்தால் இந்தியாவுடைய சுதந்திரம் நிச்சயமாக பறிபோகிவிடும். இதுதான் அவர் சொன்னது. அதே சமயத்தில் இதெல்லாம் சொந்த துரோகம். அப்புறம் சில சொந்த எதிரிகள்னு ஒரு அடையாளப்படுத்துகிறார். இந்தியாவுக்கு, இந்திய அரசியல் சாசனத்திற்கு, இந்திய சுதந்திரத்திற்கு சொந்த எதிரிகள் என்ற ஒரு யாரை தெரியுமா சொல்கிறாரு? இந்தியாவினுடைய ஜாதியும் மத நம்பிக்கையும். இந்தியாவினுடைய ஜாதிகளும் மத நம்பிக்கைகளும் இங்கு உள்ள இந்திய சுதந்திரத்திற்கு எதிரிகளாக இருக்கிறது. அதை முரண்பாடான கட்சிகள் அதோடு கூட்டு சேர்ந்தால் இந்தியாவுடைய சுதந்திரம் அழிந்து போட்டு போகும் என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இந்த வரியை திரும்ப நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மதம் பெரிதா, நாடு பெரிதா? மதத்தை மதிக்கிறோமா, நாட்டை மதிக்கிறோமா என்று நாம் ஒரு கணிப்பு வைத்து பார்த்தால் மதத்தை மதிப்பதை விட நாட்டை மதிப்பது சிறந்ததை நாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாடா மதமா என்று மாறுகிற போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் 25/11/49 பேசினார் என்பதுதான் இங்கு நாம் அந்த உரை சிறப்பான உரையாக மாறியிருப்பதற்கான காரணம் இருக்கிறது. இப்படி ஒரு மதத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு சுதந்திரம் போகுமானால் அந்த சுதந்திரம் நிச்சயமாக அழிந்து போகும் என்று அந்த அவையிலே அவர் பேசுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளாம் மங்களகரம்னு சொல்லுவோம்ல, ஒரு வெற்றி விழா, ஒரு நிறைவு விழா, அங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அருமையாக எல்லோரும் உதவி செய்யலாம்னு பேசலை அவர். இந்த சுதந்திரம் அழிந்து போகும், இந்த சுதந்திரம் சீரழிந்து போகும் என்று பேசக்கூடிய அறிவு நேர்மை அம்பேத்கருக்கு இருந்தது என்பதை நாம் இந்த இதில் பார்க்கிறோம். அவருடைய தரிசனத்தை நாம் வியந்து அந்த உரையை படிக்கிற போது நான் வியந்து போனேன். எவ்வளோ தூரம் அவருடைய விஷன் எங்கே தூரம் வரைக்கும் வந்திருக்கு என்று நான் பார்க்குறோம். அம்பேத்கருடைய விஷனை நான் சில வரிகளில் கூட நம்ம வேறு மாதிரி கூட பார்க்கலாம். இந்த தீண்டாமைன்னு ஒன்று இருக்குது 17வது ஆர்டிகிள். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு பனிஷபிள் அஃபென்ஸு. இதுதான் அரசியல் சட்டத்தில் இருக்குது. தீண்டாமை எந்த வடிவத்திலும் தடை செய்யப்படுகிறது. இவ்வளவு தான் இன்றைக்கு உள்ள 17 இருக்குது. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் டிராஃப்டை வரைவு குழுவில் அம்பேத்கர் வரைவு செய்த போது அதில் இன்னொரு பிரிவு வச்சார். டெப்ரஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். டெப்ரஷன்னா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் ஒருவரை உயர்வு செய்வதும், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் என்னெல்லாம் சேர்த்துக்கங்க, ஒருவரை தாழ்வு செய்வதும் ஒடுக்கப்படுதல் எனப்படும். டெப்ரஷன்னா என்ன? ஒருவனை ஜாதியை காட்டி, மதத்தை காட்டி, அவனுடைய இனத்தை காட்டி ஒதுக்குவதல்ல. ஒரு ஜாதியை காட்டி, மதத்தை காட்டி, இனத்தை காட்டி ஒருவனை உயர்த்துவதும் ஒடுக்கப்படுதல் தான் என்று சொன்ன டிராஃப்ட் போட்டவர் அம்பேத்கர். அவருடைய விஷன் முதலில் எதிர்த்தவர் KN முன்ஷி, அவர் வரைவு குழுவில் ஒருத்தர். அவர் இது எங்களுக்கு புரியலை, ஒருவனை தாழ்த்துறதுங்கிறது டெப்ரஷன் சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அது என்ன உயர்வு செய்வது டெப்ரஷன், அது எப்படி ஏற்றுக்க முடியும், புரியலை, இது அதை எடுத்துன்னு சொல்லிட்டு வரைவு குழுவிலேயே எடுக்கப்பட்டது. அந்த ப்ரொபோசல் வரைவு குழுவிலேயே எடுக்கப்பட்டது. நீ எங்கே படித்தா என்று நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது ப்ரொபோசல்ஸ். எதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ப்ரொபோசல்ஸ் என்று நிறைய பேர் இப்பொழுது அதை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ப்ரொபோசல்ஸ் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை நான் விஷன் என்று சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகும் நான் தான் அதுக்குன்னு பிறந்திருக்கேன், நான் தான் கருவறைக்குள்ளே போவேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒருவேளை இந்த ஜாதியால் உயர்வு செய்வது ஒடுக்கப்படுதல் என்ற வரைமுறை அரசியல் சட்டத்திலே வந்திருக்குமானால், ஜாதியால் தன்னை உயர்வு செய்வது டெப்ரஷன் என்று வந்திருக்குமானால், நான் தான் அதற்கு பிறந்தவன் என்று சொல்வது அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக ஆகியிருக்கும். நண்பர்களே, சொல்ல முடியாது. ஒருத்தன் அரசியல் சாசனத்துக்கு எதிர் எவ்வளோ தூரம் விஷன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் பார்த்துருக்காரு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் உயர்வுன்னு சொல்லுவது அரசியல் சாசனத்துக்கு எதிராக வந்திருக்கும். அப்போ யார் வந்து இப்போ இன்றைக்கி நான் தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்க முடியாது. எனக்கு என்னென்ன சமயத்தில் ஒரே ஒரு அர்த்தம், அம்பேத்கர்கிட்ட குறையிருக்கான கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சமயத்தில். அவருடைய இன்னொரு விஷயம் வந்து அரசியல்வாதிகள்
பல்வேறு மட்டங்களிலிருந்து போட்டியிடுகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட குறைச்சி இருப்பாங்க, படித்தா இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, சொத்து உடையவங்க இருப்பாங்க. இப்போ அந்த நடைமுறை காலத்தில் ஆகவே அவர்கள் சமயத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும். அவர்களை சரிப்படுத்த கவர்னர் என்ற போஸ்ட் வேணும்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஏன்னா விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போகலை. கொஞ்சம் இந்த தரிசனங்கள் எப்படி கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த தரிசனம் மாறி இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்படியே போனால் அந்த உரையினுடைய அடுத்த பகுதியில் அடுத்த பாராவில் அவர் அடுத்த வரியில் ஆரம்பிக்கிறார். முதல்ல 1950ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா ஒரு பூரண சுதந்திரமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 1950 ஜனவரி 26 இது குடியரசு நாடாக மலர்கிறதுங்கிறார். முதல்ல சுதந்திரம்னு சொன்னார். சொல்லிவிட்டு சுதந்திரம் எப்படி கிடப்போகுது அப்படின்னு சொன்னார். என்னென்ன வந்தால் சுதந்திரம் வாழும், என்னென்ன வந்தால் சுதந்திரம் கெடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி குடியரசுங்கிற வார்த்தையை இப்போ எடுத்துக்கிறார். 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக இது மலரப்போகிறது. மக்களுக்காக சார் சொல்லி காமிச்சார். ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். நான் கொஞ்சம் அதை கமெண்ட் பண்ணுறது உண்டு. ஆஃப் த பீப்புள்னால் ஓஎஃப் தானே போடணும், நான் 2 எப்பு போடுவேன். ஆஃப் த பீப்புள் சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, ஆஃப் த பீப்புள். ஃபார் த பீப்புள் ஓஆர் போடணும் இல்லையா, நான் ஏஆர் போடுவேன். ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், சுவிட்ச் ஆஃப் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஃபார் டிஸ்டன்ஸ், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், பை த பீப்புள், பியூஒய். ஆபிரகாம் லிங்கன் சமயத்தில் கோச்சிக்கக்கூடாது. அவர் சொன்ன விளக்கத்தை சொன்ன தலைவர் மற்றவங்களாம் நீங்களை கோச்சிக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கிசும்பு உண்டு. ஆப் ஃபார் பை இதை அம்பேத்கர் சொல்லலை. இதை ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடந்த அனுபவம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. வர்றாரு. மகா ஜனபதங்கள் இங்கு தான் இருந்தது. 12 மகா ஜனபதங்கள் இங்கு தான் இருந்தது. மன்னர்களாகவே இருந்தால் கூட அவர்கள் சுழற்சி முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். புத்தர் சங்கத்துக்கு வர்றாரு. புத்தர் சங்கம் எப்படி தெரியுமா நடத்தினார்? இன்றைக்கு நாடாளுமன்றம் எப்படி நடத்தப்படுகிறதோ அப்படி புத்தர் தனது சங்கத்தை நடத்தினார். உறுப்பினரை பதிவு செய்தார், உறுப்பினர்களை கூட்டினார். கோரம் இருக்கான்னு பார்த்தாராம் புத்தர். இத்தனை வரணும்னு சொல்கிறோம்ல, இது புத்தருடைய சங்கத்தில் இருந்ததாக அம்பேத்கர் சொல்கிறார். ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா அதில் குறிப்பிட்ட பங்குக்கு மேல் வந்தால் கோரம் இருக்கா கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை புத்தர் வைத்திருந்தார். தீர்மானங்கள் நிறைவேற்றினால், பிரேரணைகள் நிறைவேற்றினால், தள்ளி வைப்பு வேலைகளை செய்தார். எல்லாமே ஜனநாயக முறைப்படி புத்தருடைய சங்கத்தில் இருந்தது என்று சொல்லிவிட்டு புத்தர் எங்கிருந்து இதை எடுத்தார் என்று கேட்டு, அப்பொழுது அரசு அமைப்புகளில் இந்த ஜனநாயக முறை இருந்ததால் தான், சில நாடுகளின் அரசாட்சியில் இது இருந்ததால் தான் புத்தர் அதை பின்பற்றினார் என்று அவர் சொல்கிறார். ஆக இந்தியாவிற்கு ஜனநாயகம் ஒன்றும் புதிதல்ல. ஆக குடியரசு வந்துருச்சு, பிறகு புதுசாக கிடைச்சுன்னு சொல்லாதீங்க. ஆனால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு அது புதுமையானதாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நாம் கிடைத்திருப்பது அரசியல் ஜனநாயகம். அந்த வார்த்தை அதான் தலைவர் சொல்ல வந்தார். அரசியல் ஜனநாயகம். ஆனால் சமூக பொருளாதார ஜனநாயகம் நாம் பேச வேண்டி இருக்கிறது, அடைய வேண்டி இருக்கிறது. ஒன் மேன் ஒன் ஓட், ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, அதையெல்லாம் சொல்லுவாங்க. அம்பேத்கர் அவ்வளோ அழகாக பேசிட்டார். ஒன் மேன் ஒன் ஓட்டுன்னு பேசினார், ஒரு மனிதன் ஒரு வேல்யூன்னு பேசினார். எவ்வளோ அற்புதமான உரை என்று பேசுவாங்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அரசியல் ஜனநாயகப்படி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்றால் அவன் சமூக ஜனநாயகத்தில் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்று இருக்கிறானா? இந்தியாவில் இருக்க போகிறானா? பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்று இருக்க போகிறானா? ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குற போது ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைய வரைக்கும் எனக்கு நெஞ்சில் அவ்வளவு வேதனையாக அந்த சொல்ல இருக்கிறது. இந்த டினாமினேஷன் ஆஃப் பீப்புள்னு சொன்னார் அவர். அந்த ஒரு ஏதோ என்ன தீர்ப்புனுங்கள்லாம் நம்மளும் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த வரி மட்டும் எனக்கு ஞாபகம் நிற்குது. டினாமினேஷன் ஆஃப் பீப்புள்னு சொன்னார். 4 பணத்தாள்களை வைத்தால் ஒரு பணத்தால் 10 ரூபா, ஒரு பணத்தால் 50 ரூபா, ஒரு பணத்தால் 1000 ரூபா, ஒரு பணத்தால் 500 ரூபா. அதான் டினாமினேஷனுங்கிறது. டினாமினேஷன் ஆஃப் பீப்புள் என்று சொல்கிறவர்களும் இந்த உச்சநீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தார்கள் என்று நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் ஒரு வேல்யூ என்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் ஒரு வேல்யூயாக இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது.
சமூகத்தில் ஒரு மனிதன் ஒரு மதிப்பிலே இல்லாத நாடாக இருக்கிறது. தரவாரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிற நாடாக, ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கிற நாடாக இருக்கிறது என்று அந்த இடத்திலே அவர் பேசுகிறார். சமூக ஜனநாயகத்திலே தான் அவர் சொன்ன, புத்தரிடமிருந்து அவர் எடுத்ததாக சொன்ன சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை அவர் அங்கு விளக்குகிறார். சுதந்திரம் இல்லாவிட்டால் சமத்துவம் வராது, சமத்துவம் இல்லாவிட்டால் சுதந்திரம் வராது, இரண்டுமே இல்லாவிட்டால் சகோதரத்துவம் வரவே முடியாது என்றதெல்லாம் அந்த உரையிலே தான் அவர் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த உரையினுடைய வழியாக நாம் போய்கொண்டே வருவோமானால் சில நிகழ்ச்சிகளை நாம், அவருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு இன்றைய இந்திய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நமக்கு தருகிறது. சென்ற வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2025 ஆரம்பத்தில் கும்பமேளா நடந்தது, மகா கும்பமேளா. அதற்கு முன்னால் 24 முழுக்க 23 ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 25 சாதுக்கள், ஸ்காலர்கள், அறிஞர்கள், சோக்கால்டு அறிஞர்கள்லாம் நம்ம சொல்லிக்குவோம், இன்னொரு எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் ஹிந்து ராஷ்டிரா கான்ஸ்டியூஷன் என்று ஒன்றை எழுதினார்கள். இந்து ராஷ்டிரத்தினுடைய அரசியல் சாசனம் என்று ஒன்றை எழுதினார்கள். அதை மத்திய அரசுக்கு அவர்கள் 4/2/2025 அன்று அந்த முன்மொழிவு வரைவு என்று அதுக்கு பேர், ஒரு ப்ரொப்போஸ்டு டிராஃப்ட் ஃபார் இந்து ராஷ்டிரா கான்ஸ்டியூஷன் என்று எழுதி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எலெக்ஷனில் நிற்கணும்னா அவர்கள் இந்து ஜனாதன தர்மத்தை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னென்னா, அவர்கள் இந்து ஜனாதனத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் எலெக்ஷனில் நிற்கலாம். நான் சொல்வது இந்து ராஷ்டிர கான்ஸ்டியூஷன் உள்ள டிராஃப்ட்டு. 16 வயதில் வாக்குரிமை, ஒவ்வொருத்தருக்கும் வாக்குரிமை. தலைநகரம் வந்து டெல்லியிலேருந்து வாரணாசி, டெல்லியிலேருந்து வாரணாசி, அயோத்தி, ராமேஸ்வரம், பூரி, இந்த 4ம் கலாச்சார தலைநகரங்கள். இப்படியெல்லாம் அந்த டிராஃப்டில் இருக்குது. அவர் பேர் வந்து ஆனந்த் ஸ்வரூப் மகராஜ். அவர் தான் அந்த கமிட்டி, ஒரு சமிதி அதுக்கு எழுதுனாங்க, அதனுடைய கமிட்டியினுடைய தலைவர். இதை வந்து விமர்சனத்துக்கு வர்றப்ப சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிராசிங் வருது. எல்லோரும் இந்து ராஷ்டிரம்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விசாரணைகள் சுப்ரீம் கோர்ட்டில் வர்றப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து ராஷ்டிரா என்பதற்கு யாரும் வந்து எதிர்ப்போ ஒரு வழக்கோ போடவில்லை என்பதால் அந்த சொல்லுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது. ஆனால் ஒரு இந்து ராஷ்டிரா கான்ஸ்டியூஷன் என்பதை மத சார்பான ஒரு கான்ஸ்டியூஷனை இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்காது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு தொடர்ச்சியாக. அப்பொழுது ஒரு மிக முக்கியமான இந்திய தலைவர், எவ்வளோ பவர்ஃபுல் தலைவர் உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத், அவர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய அடிப்படையான வேர்களில் ஓடி இருக்கிற ஒரு கலாச்சாரம் தான் இந்து கலாச்சாரம். இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்றால் அது இந்து கலாச்சாரம் தான். இந்தியாவினுடைய சாசனம் என்றால் அது இந்து சாசனம் தான். ஆகவே அதற்கு எந்த விதமான அரசியல் சாசனத்தினுடைய ஒப்புதலும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் பதில் சொல்கிறார். இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் குடியுரிமை திருத்த மசோதா, யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொல்கிற மற்ற விஷயங்களெல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. 2017 நமது பிரதமர் அவர்கள் இந்த ஒரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதையெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரே எங்கு நம்மை கொண்டு செல்லும் என்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இம்மாதிரியான கருத்தரங்குகளை நாம் நடத்தியாக வேண்டியிருக்கிறது. இது பேசினால் நிறைய பேசிட்டு போகலாம். சார் இருக்கிறாங்க, அவங்களுடைய உரைகளை கேட்கத்தான் உங்களைப் போலவே நானும் ஆசையாக இருக்கிறேன் என்பதால் இந்த முக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சமிதியினுடைய அரசியல் சாசனம் உட்பட நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமது கண்களையும் காதுகளையும் நமது சொந்த நலன்களுக்காகவும் வைத்துக்கொண்டு இந்த சமூக நலனுக்காகவும் இந்திய குடியரசின் நலனுக்காகவும் நாம் பாடுபட வேண்டிய கடமை இருக்கிறது. தாய் திருநாட்டை வணங்குகிறேன். வணக்கம். பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ புத்தங் சரணங் கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி
सङ्गं शरणं गच्छामि द्वितीयं विबुद्धं शरणं गच्छामि द्वितीयं विधम्मं शरणं गच्छामि द्वितीयं विसङ्गं शरणं गच्छामि तदीयं विबुद्धं शरणं गच्छामि तदीयं विधम्मं शरणं गच्छामि तदीयं विसङ्गं शरणं गच्छामि पञ्चशीलं पानातिपाता वेरमणि सिक्खापदं समादियामि अदिन्नदाना वेरमणि सिक्खापदं समादियामि मुसावादा वेरमणि सिक्खापदं समादियामि कामेषु मिच्छाचारा वेरमणि सिक्खापदं समादियामि सुरामेरयमज्जपमादडाना वेरमणि सिक्खापदं समादियामि